வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹாரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் கிளவர் சீசன் 1 எபிசோட் 5 த ரோட் டு த விசார்ட் கிங். இப்பேற்பட்ட கிராமத்துலேருந்து வந்த ஒருத்தன் இப்படிப்பட்ட ஒரு சண்டையை போட்டிருக்கானால நம்பவே முடியலையே அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் இங்கே பார்க்குறதுக்காக வரல, ஒரே அடியில் நான் எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நான் வந்து இங்கே ஜெயிக்கிறதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன், விசிட் கிங் ஆகிறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆஸ்தா, நீ நானும் மட்டும்தான் சரியான காம்படிட்டர் போட்டி போடுறதுக்கு. ஸோ ஒரு நாள் நான் காத்துட்ருப்பேன் அப்படிங்கிறாங்க. அவன் ஏதோ விசிட் கிங்கை பார்க்கணுன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தானே அப்படிங்கும்போது, என்ன உளறீங்க, நான் விசிட் கிங் ஆகணும்னு சொன்னேன், உங்களுக்கு கேட்குதா இல்லையா, நான் தான் விசிட் கிங் ஆக போகிறேன் அப்படின்னு கத்துறாரு. சரி சரி பைத்தியக்காரா, இங்கேருந்து கத்திட்டு இருக்காத, முதல் ஸ்டேஜை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக சண்டை போட்டான்ல அப்படிங்கும்போது, அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணவே இல்லை. சொல்லப்போனால் அவங்ககிட்ட மேஜிக் பவரே இல்லை. நான் அவனோட தலையை பிடிச்சப்போ அவங்ககிட்ட எந்த ஒரு மேனா சக்தியுமே இல்லை அப்படின்னு யூமி சொல்கிறாரு. இருந்தாலும் விசார்ட் கிங் ஆகணும்னு சொல்கிறானே, அதான் எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு யூமி சொல்கிறாரு. செகண்ட்ஸ் வந்து எல்லாம் ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்றவங்களுக்கு எல்லா போட்டியும் நடக்குது. ஸோ வாட்ரு, சேண்டு பெருசாக உருமாறி எல்லாருமே சண்டை போட்டுருக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா கத்த, யூனோ வந்து அசால்ட்டாக தான் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததான் நீ என் கூட போட்டி போடுற அப்படின்னு சலீம்னு ஒரு பையன் வந்து கேட்குறான். ஸோ இங்கே சலீம்னு ஒரு பையன் வந்து ரொம்ப பிரபலமான குடும்பத்துலேருந்து வந்து சேர்ந்தவன். ஸோ சலீம் வந்து என்னதான் உங்கள்கிட்ட 4 கிளவர் இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற பவர் வச்சு நான் ஒன்று ஈஸியாக ஜெயிச்சிருவேன் பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேரும் அவங்க கிரிமியரை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து சலீம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ நான் உனக்கு ஃபஸ்ட்டு அட்டாக் கொடுக்குறேன், நான் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட உனக்கு நான் காசு தந்துடுறேன், நீ இங்கே என்ன நடக்குதுன்னு போய் உங்கள் வீட்டில் இருக்கட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த எலக்ட்ரிக் பாலை வந்து யூனோ கிட்ட அனுப்புகிறாரு. யூனோ வந்து அதை தடுக்கிறதுக்கு ஒரு டொர்னோட வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த டொர்னோட வந்து அந்த எலக்ட்ரிக் பாலை க்ரியேட் பண்ணி சலீமையும் அந்த எலக்ட்ரிக் பாலுக்குள்ளே உள்ளே தள்ளி விட்டுட்டு, ஸோ அவரோட ஷாக்கு அவருக்கே கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டாரு யூனோ. ஸோ அந்த ஷாக் அடித்து சலீம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஆஸ்தா இருந்துக்கிட்டு என்ன சூப்பராக சண்டை போட்ட பாரு அப்படின்னு ஆஸ்தாவே மயங்கிட்டார். இப்பேற்பட்ட சக்தி இந்த பையனுக்குள்ளேயே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குன்னு யூமி சொல்ல. ஸோ போட்டி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாருமே தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஏதோ ஒரு கமெண்டரில் யாராவது ஒருத்தர் கை தூக்குனா கூட நீங்கள் இங்கே போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு, நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறார் ஆஸ்தா. யூனோவை கூப்பிட்றாங்க. சரி இந்த பையனை யார் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. யூனோ நீ கலக்கிறடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து கோல்டன் குயின்ஸில் தான் சேரணும் அப்படின்னு ஆசைன்னு யூனோ வந்து சொல்லும்போது, சரி அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தாவை கூப்பிட்றாங்க. ஆஸ்தா வந்து அங்கே போய் நிற்கும் போது ஆஸ்தாவை யாருமே கை தூக்கலை. ஸோ அவர் யாருமே ஏற்றுக்கலை. இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னதான் இருந்தாலும் நான் மறுபடியும் நான் போராடியே தீருவேன் அப்படிங்கிறாங்க. நீ தானே மெஜிஷியன் ஆகிறதுக்கு அடிப்படையான விஷயம் மேஜிக் தான், அது கூட இல்லைன்னா உன்னால் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க போ அப்படிங்கிறாங்க. ஸோ யூமி வந்து கோவம் வந்தது, அவரோட ஃபுல் பவரோட கீழே இறங்குறாரு. நீ என்ன சொன்ன, நீ தான் விசிட் கிங் ஆக போகிறனா, அப்போ இங்கே இருக்கிற 9 படை தளபதிகளும் என்ன உனக்கெல்லாம் என்ன ஜோக்கிற மாதிரி தெரியுறாங்களா, நீ என்ன தாண்டி முதல்ல போய் அவங்க இருக்கிறவங்கள்ட்டே போட்டி போடு அப்படிங்கிறாங்க. சரி என்ன போட்டி போட்டுருவியா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ சொல்லு நீ விசிட் கிங் ஆகுவியா, நீ இப்போ என் மூஞ்சை பார்த்து சொல்லும்போது, நான் என்ன தான் ஆனாலும் நான் ஒரு நாள் விசிட் ஆகி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஒரு தடவை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. நீ ரொம்பவே தமாசான பையன், நீ என்னோட டீமில் சேர்ந்துக்கோ அப்படின்னு யூமி கூப்பிட்டாரு. ஸோ யூனோவுக்கு சந்தோஷம், ஆஸ்தாவுக்கு ஆச்சரியம். என்ன உனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நீ வந்து சேர்ந்தே தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன்னு சொல்ல வெளியே அப்படிங்கும்போது, ஸோ ஆஸ்தாவுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே தன்னோட கனவு மாதிரி வந்து போகுது. அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்கள், நம்பிக்கை விட்டுறாங்கன்னு ஊர் மக்கள் அனுப்புகிறாங்க. ஸோ யூனோவும் ஆஸ்தாவும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஆஸ்தாவுக்கு வயிறு கலக்கிச்சு. ஆஹா பர்பிள் ஸ்னேக் வேலையை காட்டுது, இயற்கை கலைக்குது, வழிவிடுங்க ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ஓடுறாரு. ஸோ உள்ளே போகும்போதே செகண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இந்த பையனை நான் செகண்ட்ஸ்னே கூப்பிட்டுக்கிறேன், பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஸோ இவர் வந்து உள்ளே போகும்போது, ஸோ ஆஸ்தா வந்து உள்ளே போனதுக்கப்புறம், நான் எப்பேற்பட்ட போட்டியாட்டர், நீ என்னையே ஒரே அடியில் தோக்கடிச்சிட்டு நீ ஹீரோ ஆயிடுவேன், என்ன 0 ஆக்க வச்சிட்டு இல்லை, இருந்தாலும் ஒரே ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றிருக்காங்க, இருந்தாலும் நான் உன்னை பழி வாங்க விட மாட்டேன், என்னோட பாய்சன் லிசார்டு வந்து உன்னை சாகடிக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரிமியர் வந்து பாய்சன் லிசார்டை அனுப்புகிறாரு. கரெக்டாக யூனோவும் அங்கே வந்து காப்பாற்றிட்டாரு அவரோட கிரிமியரை யூஸ் பண்ணி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து ஆஸ்தா பயமுறுத்த பார்க்குறேன், சும்மா ஒரு பார்ட்டிக்கு, அவன் ஜெயிச்சிட்டான்ல, ஸோ அதனால தான் நான் அவனை பயமுறுத்த பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் ஆஸ்தா வெளியே வந்தோடனே நான் அவனை பார்த்தேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. மரியாதையே நீ இங்கேருந்து போயிரு, நீ ஆஸ்தாவுக்கு நிகரான ஆளே இல்லை, எனக்கு மட்டும்தான் போட்டி போடும் அப்படின்னு சொல்லி யூனோ வந்து அந்த பையனை கிளப்பிட்டாரு. ஸோ
அப்பா இப்போ தான் கண்ணு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. இனிமேல் நீ நான் தான் ஒரே ஒரு காம்படிட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ யூமி போய் பார்க்குறாங்க. எதுக்கு இப்படி நீ லேட்டாக வந்தால் என்ன வெயிட் பண்ண வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு யூமி அது ஒரு பெரிய விஷயம், அது எல்லாமே அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சிக்கலான விஷயம் அப்படிங்கிறாங்க. எது வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலை பிடிச்சிட்டாரு. நீ போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பெரிய ஒரு பெட்ரோல் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதை என்னால் ரொம்ப நேரம் தாங்க முடியாது. ஸோ நீங்கள் எதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு ஆர்டர் கொடுக்குறியா, மரியாதையாக இருந்துக்க, நீ எனக்கு ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஐடியா அப்படிங்கும்போது இல்லை நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கும்போது ஆஸ்தவத்துக்கு அந்த போர்ட்டலுக்குள்ளே போட்டாங்க. ஸோ இப்போ தான் பார்க்குறாங்க அந்த புல்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த புல்ஸ் பிளாக் ஹெட் குவார்ட்டர்ஸாக ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் தான் ஆஸ்தா, நான் வந்து ஹேஜ் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு அந்த இடமே பற்றி டமால்னு வெடிக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட கேப்டன்சி தான் இங்கே இருக்கிறதுலே ஒஸ்ட் மெஜிஷியன்ஸு. ஸோ நான் உன்னை வந்து புல்ஸ் கேப்டன்சிக்கு உன்னை வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.